விஜயகாந்தின் பத்திரிகையாளர் விரோத போக்கை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியன் மக்கள் மன்ற அமைப்பினருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பத்திரிகையாளர்களை தாக்க முயன்றதாக தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி உட்பட 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தின் பத்திரிகையாளர் விரோத போக்கை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சென்னை சாலிகிராமத்தில் விஜயகாந்த் வீட்டின் முன்பு இந்திய மக்கள் மற்றும் அமைப்பினர் இன்று போராட்டம் நடத்தினர். அப்போது தேமுதிகவினருக்கும் இந்திய மக்கள் முன்னேற்றத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இருதரப்பினரும் ஒருவருக்கொருவர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் தடியடி நடத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்தனர். செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீதும் தேமுதிக தொண்டர்கள் கல்வீச்சில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் தேமுதிகவினர் அடித்து நொறுக்கினர். பத்திரிகையாளர்களை தாக்கியதாக தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி உட்பட 100 பேர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் பேரில் எம்எல்ஏ பார்த்தசாரதி உட்பட 19 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்கள் அனைவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக எம்எல்ஏ திரு பார்த்தசாரதி சட்டப்படி இந்த வழக்கை எதிர்கொள்வோம் என தெரிவித்தார். இன்றைக்கு சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அஞ்சுகிற கூட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கொடுத்த கூட்டம் அல்ல. எதையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அனைத்தையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இப்போது போடப்பட்டுகின்ற இந்த பொய் வழக்கை நீதிமன்றத்திலே முறையான வழக்கறிஞரை வைத்து நாங்கள் எப்படி சந்திப்போமோ அப்படி. இதனிடையே பத்திரிகையாளர்கள் மீது தேமுதிகவினர் தாக்குதல் நடத்தியதற்கு தமிழ்நாடு ஊடகவியலாளர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்தகைய தாக்குதல்களை கட்டுக்குள் கொண்டு வராவிட்டால் தமிழகம் முழுவதும் பத்திரிகையாளர்களை ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஊடகவியலாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் சென்னை பிரஸ் கிளப் உள்ளிட்ட பல்வேறு பத்திரிகையாளர் அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே தாக்குதல் நடத்த தூண்டிய விஜயகாந்த் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் அவரை கைது செய்ய வேண்டும் என சென்னை காவல்துறை ஆணையரிடம் பத்திரிகையாளர்கள் புகார் அளித்தனர். பார்த்தசாரதி எம்எல்ஏ ஒரு 100 பேர் நின்றுட்டு இருந்தார். அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிகிற நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா சோடா பாட்டிலு, கல், பிராந்தி பாட்டிலெலாம் வீச ஆரம்பித்தாங்க. அவங்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் நாங்கள் சுதாரிச்சுட்டு சரி இனிமேல் வேணால் கலைஞ்சிடலான்னு பார்க்குறப்ப போலீஸ் இன்ஆக்டிவாக என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நான் கலையிற பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த பேரிகார்டை நவுத்தி விட்டுறாங்க. நவுத்தி விட்டோன்னா அந்த ரவுடி இப்போ பார்சார் தலைமையில் ரவுடி கும்பல் ஃபுல்லாக மூவாக என்ன பண்ணால் ஊட்டுக்கட்டை எடுத்துகிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நுழைஞ்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கிறப்ப என்ன பண்ணுறது 6 எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மண்டையில் அடித்தாங்க, திரும்ப காலில் அடி, ஒரு 6 பேர்த்து கடுமையாக அடிபட்டாங்க.